வணக்கம். காலை டிஃபன் பாருங்கள். பூரி கிழங்குங்க. கிழங்கு வச்சாச்சு. பூரி எப்படி பொரியுது பாருங்கள். ஒன்றும் சீக்ரெட்லாம் இது கிடையாது. மாவை சப்பாத்தி பதத்துக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டிமாக பிசைஞ்சா, தண்ணியாக இருந்ததுன்னா பொரியாது. கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு எல்லோ வடை மாதிரி போயிடும். அழகாக பொரியுங்க. கிழங்கு வைக்கலாம், பூரி சன்னா வைக்கலாம். அதுக்கு பூரியை பெருசாக கொஞ்சம் மைதா மாவு போட்டு சேர்த்து பிசைஞ்சோம்னா நல்லா புசு புசுன்னு இன்னும் இருக்கும். ஆனால் கொஞ்சம் நாளைக்கெல்லாம் சவுக்குன்னு சாப்பிட லேட்டாகும். அதனால் வெறும் கோதுமை மாவு தான் நம்ம தேய்க்கிறது தாங்க இருக்குது. தேய்க்கும் போது ரொம்ப மெலிசாக தேய்க்கக்கூடாது. மெலிசாக தேய்ச்சா தட்டு வடை மாதிரி தான் பொரியும். இது ஓரளவுக்கு மீடியமாக தேய்ச்சிட்டோம்னா எல்லாமே நல்லா புசு புசுன்னு உப்பி இருக்கும். எல்லாமே உப்பி இருக்கு. கிழங்கு காட்டுறோம் பாருங்க. கொண்டக்கடலை போட்டு சன்னா வைக்கலாம், கொண்டக்கடலை சன்னா பண்ணலாம், பூரி சாம்பார் பண்ணலாம், பூரி குருமா வைக்கலாம். இது பூரி கிழங்கு தாங்க. கிழங்கு பாருங்க, பூரி கிழங்கு. வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா, தக்காளி மூணையும் நாங்கள் அரைச்சிடுவோம். ஏன்னா பசங்க சாப்பிடாது, அதனால் அரைச்சி தாங்க போடுவோம். கருவேப்பிலை மட்டும்தான் எடுத்து போடலாம், மற்றதெல்லாம் அப்படியே சாப்பிட்டுடலாம். பூரி கிழங்கு ரெடி. சுவையான பூரி கிழங்கு.